இல்ல ஒண்ணுமே செய்யலாது இல்ல, அது ஒண்ணுமே செய்யலாது இல்ல. அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தால், மாகாண காணி அமைச்சு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தால் அது தொடர்ந்து நடைபெற வேண்டும். ஏனென்றால் இது எங்களுக்கு எதுவுமே தெரியாமல் மத்திய அரசாங்கம் இதை செய்கிறது என்ற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக யாழ்ப்பாணத்தில் வச்சு சொல்லி போட்டு பிறகு கோவையை பார்த்து தான் அது உண்மையா இல்லையான்னு அறிய வேணும், அதுக்கு ஒரு 2 மாசம் வேணும் கேட்டா எந்த பொறுப்பான அமைச்சர் காணி அமைச்சர் அப்படியாக சொல்லுவார்? பிளசரி வாரது வழக்கம், அத பிழையை ஒத்துக்கொள்ள வேண்டும் முதல்ல. இல்ல ஏன் ஒத்துக்கொள்ளாது? மறுபரிசீலனை ஒரு கோவையில இருக்குதா இல்லையாண்டு ஒன்றுமே தெரியாதுன்னு பகிரங்கமாக சொல்லி போட்டு பிறகு அதை அப்படித்தானான்னு கேட்டால் அது அப்படித்தானா இல்லையாண்டு பாக்குறதுக்கு எனக்கு 1 மாசம் வேணும். எந்த அமைச்சர் பொறுப்பா சொல்லலாம்? அப்படி இல்ல இல்ல, நீங்கள் இதுல பிள்ளையாரு தனங்கிழப்பண்டு எங்களுக்கு சொன்னது கேரதீவண்டு. ஆகவே இதுல 2 வெவ்வேறு இடங்களா ஒரே இடங்களான்றது முதல் தெரியாது. ஒன்று. 2வது, மக்களை பொறுத்தவரையில அவை தங்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்து தந்தவ இப்படி தங்களை பாதிக்குதுண்டு. ஆகவே இதுல நாங்கள் காணியை கொடுத்திருந்தால் கூட அதுல எந்த விதமான ஒரு இண்டஸ்ட்ரியை நாங்கள் தொடங்க போறோம், அதுக்குரிய feasibility study report, environmental study report, மற்ற எல்லா ரிப்போர்ட்ஸும் கிடைச்சதா இல்லையா என்றதெல்லாம் நாங்க பார்த்தா தான் சொல்ல முடியும். ஆகவே இதுகளெல்லாம் பார்க்கறதுக்கு தான் நாங்க கேட்கிறோம். அது நீங்க எனக்கு சொல்ல இல்லை, அது எங்களுக்கு சொல்ல இல்லை. சரி, அதான் எங்களுக்காக சொல்லப்பட இல்லை. ஆகவே நீங்கள் இப்ப சொல்றபடி சொல்லல. இதுக்கு திரு சுமந்திரன் அதன் அடிப்படையில் குறித்த இடம் சாவச்சேரி பிரதேச செயலாளரால் 15-16வது கிலோமீட்டர் போஸ்டுக்கு இடையில் தான் அது முன்மொழியப்பட்டது. அதன் அடிப்படையில் நாங்கள் பார்வையிட்டு அறிக்கைகள் எல்லாம் அவரிடமிருந்து பெற்று அதுக்கான ஒப்புதலை பிஓக்கு வழங்கி இருந்தோம். இது சாவச்சேரி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மீனவர்கள் சங்கத்தாலையும் மற்றும் கமக்கார் அமைப்பாலையும் இந்த விடயங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டபடியினால தொடர்ந்து நாங்கள் இடத்தை பார்வையிட்ட போது அது ஒரு 12-13வது கிலோமீட்டர் போஸ்டில் ஆரம்பிக்கப்பட்டு இருந்தது. அதன் அடிப்படையில் நாங்கள் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது 15-16க்கு. அதனால நாங்கள் 20ஆம் தேதிய கடிதத்தின் மூலம் அந்த வேலைகளை உடனடியாக நிப்பாட்டும்படி முதலீட்டாளருக்கு அறிவித்துள்ளோம். அது சரியான நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அதை பற்றின முரண்பட்ட கருத்துக்கள் இருக்க முடியாது. ஒன்று, மாகாண காணியை வச்சு அனுமதி கொடுத்து காணியை இந்த காணியை உபயோகிக்கலாம் என்று அனுமதி கொடுத்திருக்க வேணும் 2014 எப்போ. அப்படி கொடுத்திருக்குமாக இருந்தால் இது எங்களுக்கு தெரியாது, இது மத்தியிலிருந்து மட்டும் வருகிறது என்று சொல்லக்கூடாது. அந்த உண்மையான நிலைமையை நாங்கள் அந்த கோவையில பார்த்து அறிய வேணும். என்றால் இப்ப 4 நாட்களுக்கு முதல் கௌரவ முதலமைச்சர் ஒரு பகிரங்க கூட்டத்திலே சொல்லியிருக்கிறார், எனக்கு ஒன்றுமே தெரியாமல் உப்பளம் அமைக்கிறார்கள் என்று ஒரு பகிரங்கமான ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார். அது உண்மையா? அப்படி சொன்னது உண்மையா? கோவையில் நாங்கள் பார்க்க வேணும். மாகாண காணி அமைச்சுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதா? எதுவுமே தெரியாமல் இருந்தால் அது பாரதூரமான பிரச்சனை, ஒரு குற்றம். அப்படி செய்திருக்க கூடாது. ஆனால் கோவையில மாகாண காணி அமைச்சு தெரியத்தக்கதாக ஆதாரங்கள் இருக்கத்தக்கதாக முதலமைச்சர் பகிரங்கமாக அப்படி சொல்லி இருக்கிறதும் பாரதூரமான ஒரு குற்றம். ஆராய்ச்சியை பற்றி நான் சொல்றேன். அதுக்கு போறதுக்கு முதல்ல கௌரவ இணைத்தலைவர் அவர்களே, மாகாண காணி அமைச்சுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதா என்றது அந்த உண்மை இன்றைக்கு எங்களுக்கு தெரிய வேணும். என்ன செய்யறேன்னு தெரியும், அது பிறகு. ஆனா முதல்ல எங்களுக்கு ஒரு பதில் வேணுமே. ஏனென்றால் பாரதூரமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. 2ல எது உண்மை என்றது எங்களுக்கு இப்ப தெரிய வேணும். இன்னொரு விஷயம் நாங்களும் சொல்லலாம் தானே, விவசாய சம்பந்தமாக எந்தவித பாதிப்பும் இல்லை என்று ஏற்கனவே சொல்லியாச்சு. நான் ஒத்துக்கொள்றேன். அப்ப அதையும் பார்க்கட்டும். பாரதூரமான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு. ஒன்று மாகாண முதலமைச்சருக்கு எதிராக, மற்றது மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக. 2ல எது உண்மையானது பார்ப்போம். இதே எல்லாருமாக விவாதிக்கிறதுன்றது ஒரு பொருத்தம் இல்லை. நான் அதுக்கு உங்களுக்கு உதாரணம் சொல்லுவேன். உதாரணமாக இந்தியாவில தமிழ்நாட்டில கூடங்குளம் 6 வருஷமாக எத்தனையோதான பாரிய போராட்டங்கள் நடந்தது. இறுதியாக ஒரு சந்தர்ப்பத்தில் அப்துல் கலாம்
அவரை விட விஞ்ஞானிகள் வேற யாரையும் நாங்கள் தேடி பிடிக்கலாம் எனக்கு தெரியாது. அவர் சொன்னது அது பாதுகாப்பானது. இன்னும் தேவையானால் we take what are the steps to fortify it if not applicable to destruct anywhere. இப்ப என்ன நடந்திருக்கு, நான் சென்ற ஒரு மாதத்துக்கு முதல் இந்தியாவுக்கு சென்ற பொழுது அந்த கூடங்குளம் அந்த திட்டத்துக்கு பக்கத்தில் ருஷ்யாவோட அதே இடத்தோட 2 மேலதிகமாக அதே மாதிரியான உலைகள் இன்றைக்கு கோல் பிளான்ட் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதுபடியால் நாங்கள் எல்லாரும் விஞ்ஞானிகளாக மாறிவிடுறதுதான் ஆபத்தான விடயம். அல்லது உலகத்தில் இன்றைக்கு எத்தனோ விதமான நான் திரு சம்பந்தன் அவர்களுக்கும் ஒரு முறை சொன்ன நான் இந்த சம்பூர் பிரச்சனை இப்படியா நாங்கள் எங்களுக்கு இன்றைக்கு அதுவும் வளர்ந்து வர்ற உலகத்தில் இதே போன்ற பல பிரச்சனைகள் அணுவால் ஏற்படுற பிரச்சனை எல்லாம் ஆராயப்படாமல் இல்லை. அந்த அப்படியான விடைகளை நாங்கள் இங்கே பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் எங்களுக்கு மின்சாரம் தேவை, தொழில்துறைகளுக்கு தேவை. இது எல்லாவற்றையும் நாங்கள் மூடி மறைத்து விட்டு அல்லது இது தெரியாமல் அல்லது உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரியாமல் நாங்கள் மட்டும் ஒரு அறையில இருந்து எல்லாத்தையும் நிராகரித்து கொண்டிருக்கிற வழிக்கு நாங்கள் போகக்கூடாது. அதை மட்டும் தான் நான் இப்ப நான் சொல்ல விரும்புகிறேன். அதை பற்றி புரட்சிக்கு இது பற்றி எதுவுமே தெரியாதான்றதை பற்றி நாங்க முதல் அறிய வேண்டிய ஒரு தேவை. விஞ்ஞான ஆராய்ச்சியை பற்றி நான் சொல்றேன். அதுக்கு போறதுக்கு முதல்ல கௌரவ இனத்தலைவர் அவர்களே, மாகாண காணி அமைச்சுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதா என்றது அந்த உண்மை இன்றைக்கு எங்களுக்கு தெரிய வேணும். என்ன செய்யறேன்னு தெரியும் அது பிறகு. ஆனா முதல்ல எங்களுக்கு ஒரு பதில் வேணுமே. ஏனென்றால் பாரதூரமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. 2ல எது உண்மை என்றது எங்களுக்கு இப்ப தெரிய வேணும். இன்னொரு விஷயம் நாங்களும் சொல்லலாம் தானே, விவசாய சம்பந்தமாக எந்தவித பாதிப்பும் இல்லை என்று ஏற்கனவே சொல்லியாச்சு. அது செகண்ட் நான் ஒத்துக்கொள்றேன். அப்ப அதையும் பார்க்கட்டும். பாரதூரமான குற்றச்சாட்டு ஒன்று மாகாண முதலமைச்சருக்கு எதிராக, மற்றது மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக. 2ல எது உண்மை என்றதை பார்ப்போம். இது சம்பந்தமாக நாங்கள் விசாரித்து அறிஞ்சுதான் எங்களுக்கு சொல்ல முடியும். ஆகவே இதை நான் உடனே சொல்ல முடியாது. எங்களுடைய புஸ்தகங்களை பார்த்து தான் சொல்ல முடியும் சொல்றேன். ஆகவே இதை நாங்கள் பார்க்கணும் என்ன மாதிரியான கொரஸ்பாண்டன்ஸ் இருந்தது என்பது சம்பந்தமாக பார்த்ததன் பிற்பாடு தான் சொல்ல முடியும். இப்பவும் நான் அதான் சொல்றேன். விவசாய பிரதேசமே அந்த இடத்துல நீர்நிலை இருக்கிறதாக கூட அது காஞ்சி போய் இருக்குது. அதுபடியால் நாங்கள் இதுக்கு ஒரு நான் கேட்ட கேள்விக்கு ஒருவருக்கும் பதில் சொல்ல இல்லாம இருக்குது. இனத்தலைவர்கள் 3 பேர்ட்டையும் கேட்கிறேன், 4 பேர்ட்டையும் கேட்கிறேன், ஏன் இதுக்கு பதில் சொல்ல இல்லாம இருக்குது? மாகாண காணி அமைச்சுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதா? அப்ப தெரியும். அப்ப தெரியத்தக்கதாக ஏன் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இது நடக்குது என்ற ஏன் பொய்யான குற்றச்சாட்டு பகிரங்கமாக சொல்லப்பட்டிருக்குது? இல்ல அது பிரச்சனை, அது மிகப்பெரிய பிரச்சனை. இல்ல அம்மையார் கொஞ்சம் பொறுங்க. நான் இது மூடி மறைக்கிற கூட்டம் இல்லையே. இல்ல பொறுங்க, நான் கேட்ட கேள்விக்கு இனத்தலைவர்களால பதில் சொல்ல முடியாதா? இது சம்பந்தமாக எங்களுக்கு இதுவரையில அப்படி அதுக்குரிய அனுமதி கொடுத்ததாக தெரியாது. 1. 2வது, திருமதி சாந்தசீலன் தன்னுடைய கடிதத்தை எழுதியிருக்கேன். இது சம்பந்தமாக தனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி கூறியிருக்கிறார். இது மக்களுக்கு நன்மை பயக்காது என்று. ஆகவே இவை எல்லாவற்றையும் நாங்கள் பரிசீலித்து பார்த்துத்தான் உங்களுடைய கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியும். ஆகவே இப்பொழுது எங்களால் செய்ய முடியாது. எனக்கு தெரிந்த அளவில் இது சம்பந்தமாக எந்த விதமான அனுமதியும் எங்களிடமிருந்து பெறவில்லை என்பதுதான் என்னுடைய ஞாபகத்துக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரியும். கொண்டு வந்திருக்கிறோம் என்று கோவையை மாகாண அமைச்சுக்கு இது எதுவுமே தெரியாது என்று சொல்ற அளவுக்கு இருக்குது. இல்ல நாங்க இதுவரை முடிவெடுக்க வேணும். இப்படியான திட்டங்களை ஏற்கிறதா இல்லையான்றது அடிப்படை கோட்பாடு கொள்கை. மாகாண காணி அமைச்சர் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குதுன்னு சொல்றீங்க.
இருக்குது. இருக்கு. அப்ப மாகாண காவனி அமைச்சுக்கு இது துப்புரவாக தெரியாதுன்னு அவரும் சொல்லலாது. சரி, இப்ப என்னன்னா ஒரு தவறு நடந்துட்டு இது அடுத்த கூட்டத்துல நாங்க முடிவெடுப்போம். இப்ப அது மட்டும் டைம் கொடுப்போம். இல்ல கொடுத்து போயிடலாம். என்னடா முதலீட்டாளர் நிறைய பணத்தை அந்த இடத்துல செலவழிச்சிருக்கிறார். முதலாவது விஷயம் இல்ல கேளுங்க அடுத்த கூட்டத்தை கொண்டு போயிடலாம். இன்றைக்கு இதுல முடிவெடுங்க. ஆனால் நாங்கள் அதுவும் அந்த எனக்கு சில ஒரு வாரத்துக்கு முதல் தெரியும். அவரும் சாவச்சேரியை சேர்ந்த ஒரு தமிழாள். அவர் போராடுறார். 3 வருஷமா நான் இவ்வளவு நடவடிக்கையும் எடுத்து, அதை விட லண்டன்ல இருந்து ஒரு சிறிஸ்கந்தராஜா நினைக்கிறேன் ஒரு நாள் இரவு பேசினார். நானும் உங்களோட ஊர்களை சேர்ந்தால்தான் 30 கோடி ரூபாய் நான் முதலிட ஆயத்தம், 300 பேருக்கு மேல வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், நீங்கள் அதுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று என்னிட கேட்கிறார். ஆக்கள் எங்கிட்ட முகத்தையே நான் பார்த்ததில்லை. அப்ப அப்படியான எங்களோட அதுவும் எங்கிட்ட தமிழாக்கள் ஒரு முதலீடு செய்ய வர்ற பொழுது நாங்கள் அதை கவனமாக பொறுப்பாக அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். வெறுமனே எதிர்க்கிறது மட்டும் எங்களுடைய தொழிலாக இருக்க இயலாது. 2வது மிக முக்கியமாக அதில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ரசாயன செறிவு பாதிப்பு, அதனாலே பாதிப்பு ஏற்படுமாக இருந்தால் எங்களுக்கும் மாகாண சபை அது சம்பந்தமாக ஒரு கருத்து இருக்குமானால் ஒரு பொறுப்பு இருக்குது. அதுக்கு பதிலான அந்த முதலீட்டை ஏற்றுக்கொண்டு பதிலான பொருத்தமான இடத்தை தெரிந்து கொடுக்கிற ஒரு பொறுப்பும் எங்களுக்கு இருக்க வேண்டும். நாங்கள் வெறுமனே எதிர்த்து எல்லாத்தையும் நிராகரித்து விடுற வேலையை மட்டும் செய்கிற ஒரு அமைப்பாக நாங்கள் இருக்க இயலாது. அதான் என்னுடைய கருத்து. நாங்கள் எங்கள்கிட்ட திட்டங்கள் இருக்க வேணும். சரி, முதலீட்டாளர்கள் வர்ற பொழுது அந்த திட்டம் எங்களுக்கு பொருத்தமானதா, எங்கே அதுக்கு பொருத்தமான இடம் என்று நாங்கள் காண்பித்து அதை ஆராய்ந்து முடிவு செய்ய வேணும். அதோட செய்கிறதுக்கு எங்களோட திட்டம் இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எழ முடியாது. நாங்கள் ஏற்கனவே தீர்மானித்தபடி அதுக்கு அங்கீகாரம் வழங்குகின்ற அமைப்புகள் ஒரு இடத்துல இருந்து ஒவ்வொரு மாதமும் கூடி அவர்கள் இந்த திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதற்கு பொருத்தமாக எடுக்க வேணும் என்று நாங்கள் ஒரு கருத்துக்கு வந்தாங்க. அது எல்லாருக்கும் பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுபடியா இப்ப அதை பற்றி எல்லா பிரச்சனை எங்களுக்கு ஒரு அடிப்படை கொள்கை வேணும். அழிஞ்சு போயிருக்க எங்களோட தேசத்தை கட்டியெழுப்ப, குறிப்பாக இளம் சமுதாயத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க, பொருளாதாரம் எங்கட கையில புழங்குவதற்கு எங்கட ஊர்ல இருந்து இப்ப உப்பை பொறுத்த வரையிலையும் இதுக்கு நான் வர வேண்டும் என்றதில் என்னுடைய பிரச்சனை அது வேற. ஆனால் உப்புக்கும் இப்ப தட்டுப்பாடு நாங்க வெளியில இருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய நல்ல உப்பு இல்லை என்ற ஒரு பிரச்சனை இன்றைக்கு கொண்டு வரப்படுது. அப்ப எல்லா பொருட்களும் இன்றைக்கு இந்த பெரிய முதலீடுகள் சார்பாக வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து நாங்கள் டாலர் கணக்கில் வெளியில அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதன்படியால் தாங்களாகவே முன்வந்து தாங்கள் ஈட்டிய பணத்தில இருந்து ஒரு முதலீடு செய்ய, அதுவும் எங்களோட ஊரோட சேர்ந்த ஆட்கள் வர்ற பொழுது அது கொஞ்சம் அனுதாபமாக அதை நாங்கள் பரிசீலிக்க வேண்டும். உண்மையாகவே ரசாயன பிரச்சனைகள் ஏனைய பயிர்களுக்கோ மீன்களுக்கோ ஏற்படுமாக இருந்தால் அதை நாங்கள் பூரணமாக திருப்தியா அது அப்படி உண்மை இருக்குத்தான் என்று சொல்லி நாங்கள் முடிவு கொண்டு வர வேண்டும். தொடர்ந்து முதலீட்டாளர்களை நாங்கள் பிழையினப்படுத்தவோ அல்லது வெறுப்படைய செய்யவோ அல்லது இதை போன்று பல நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய யூனியன், ஜப்பான், அமெரிக்கா, மற்றது ஜெர்மனி போன்ற நாடுகள் ஐரோப்பிய யூனியன் தூதுவரே பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் எங்களை ஒரு முறை சந்திக்க வேண்டும் என்று 1.5 மணி நேரமாக எங்களுக்கு விளக்கப்படுது. இந்த அரசாங்கம் உங்களுடன் பேசி இந்த திட்டங்களை வகுக்கிறதா, நீங்கள் அப்படியானால் அப்படி இல்லையானால் நீங்களும் திட்டங்களை ஆயத்தம் செய்யுங்கள் என்று எல்லாத்தையும் சொன்ன விடயத்தில் எங்களுக்கு அது தேவையாக இருக்கிறது. ஆனபடியா நிராகரிக்கிறது, எதிர்க்கிறதுக்கு மட்டும் சம்பந்தம் இல்லாதவர்களையும் தூண்டி வச்சு குழப்பம் செய்கிறது மட்டும் எங்க ஒரு இயக்கத்தின் நடவடிக்கையா இருக்க இயலாது. ஆனபடியால் இதில் சாதகமாக பரிசீலிக்க வேண்டும். அதுக்கு ஒரு வழி, சரி அந்த இடத்தில் அது பிரச்சனையா இருந்தால் நாங்களே எதிர்க்கிறவர்களும் பொறுப்புள்ளவர்கள், அவர்கள் அதுக்கு ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும், முதலீட்டை நிராகரிக்காமல். அதுதான் மிக சரியான ஒரு கருத்தாக இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். முதலீட்டாளர்களை கூட்டிக் கொண்டு வரைக்க அவர்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் அவர்களுக்கு முதலீடு செய்வதற்கு நாங்கள் சகல வழிகளையும் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இருக்க முடியாது. ஆனால் இதில் நடைபெறுகின்றது என்னவென்றால், மத்திய அரசாங்கம் இப்பொழுது சுற்றுலா சம்பந்தமாக ஒன் ஸ்டாப் பண்ணி அங்கே ஏதோ ஒன்று வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சகலதையும் அங்கு அவர்கள் தங்களுடைய தீர்மானங்களை அங்கு எடுக்கின்றார்கள். எங்களோடு எந்த விதமான கலந்து ஆலோசிப்பும் நடைபெறுவதில்லை. அந்த வேலைகள் இங்கு தொடங்கப்பட்டதன் பின்னர் தான் எங்களுக்கு அது சம்பந்தமான அது சம்பந்தமாக எங்களுக்கு தெரிய வருகின்றது. ஆகவே இப்பேற்பட்ட ஒரு நிலையிலே இதற்காகத்தான் அத்துடன் இன்னொன்று, நாங்கள் எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் செய்கின்றோம் என்பதற்காக அதுகளெல்லாம் செய்வது சரி. ஆனால் எந்தெந்த
செயல் திட்டங்கள் எங்களுக்கு தேவையானது, எப்படிப்பட்ட செயல் திட்டங்களை நாங்கள் வகுத்து செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் பொருளாதார ஒரு விஞ்ஞான ரீதியாக பொருளாதார மட்டத்தில் இருந்து பார்த்து அதற்குரிய நடவடிக்கைகளை அதற்குரிய தீர்மானங்களை எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கின்றது. அதனால்தான் நாங்கள் தேவைகள் சம்பந்தமான ஒரு கணிப்பை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அது ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி நிதியத்தால் தருவதாக இருந்தது, தரப்படவில்லை. இப்பொழுது எங்களுடைய பிரதம மந்திரி அதற்கு சரி என்று கூறிவிட்டார். தற்போது அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. திரு பாஸ்கரலிங்கம் அவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழே அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே தேவைகள் சம்பந்தமான கணிப்பு ஏற்பட்டதும் எங்களுக்கு தெரியும். எங்களுடைய தேவைகள் எந்தெந்த இடத்திலே என்னென்ன செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமான முழு விவரங்களும் எங்களுக்கு தெரிய வரும். அந்த அடிப்படையிலே, அந்த சூழலே, அந்த பின்னணியிலே எது எங்களுக்கு தேவையானது, எப்படி அவற்றை செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் உரிய தீர்மானங்களை எடுக்கலாம். ஆனால் இந்த தீர்மானங்கள் எடுக்கும் போது முன்னர் திரு கௌரவ மாவை சேனாதிராஜா அவர்கள் குறிப்பிட்டது போன்று நாங்கள் சேர்ந்து இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டுமே ஒழிய அங்கிருந்து தீர்மானங்களை எடுக்கக்கூடாது. மத்தியில் இருந்து தீர்மானங்களை எடுத்தால் எங்களுக்கு அது பாதகமாகத்தான் முடியும். ஆகவே இந்த வழியிலே நாங்கள் எங்களுக்கு தேவையானது என்ன என்பதை அறிந்து கொண்டு அந்த பின்னணியிலே அதற்கு ஏற்றவாறு எங்களுடைய தீர்மானங்களை எடுக்க வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கத்திடம் இருந்து உதவிகளை பெறுவதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கு தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் இதுக்கு உரிய வழிவகைகளை செய்யுங்கள் என்று கூறுவது பிழையாக எனக்கு தென்படுகின்றது. ஆகவே இது சம்பந்தமாக இப்பொழுது இந்த உப்பளம் சம்பந்தமாக நாங்கள் திரு சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டது போன்று அதை விஞ்ஞான ரீதியாக அவற்றை நாங்கள் படித்து பார்க்க வேண்டும். தெரிவிக்கையில் விவசாயிகள், கடற்தொழிலாளர்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள் தொடர்பாக விஞ்ஞான ரீதியாக ஆய்வுகள் செய்து உப்பளம் அமைப்பது தொடர்பாக சுற்றுச்சூழல் பாதிப்பு உள்ளதா என்பது பற்றிய அறிக்கையினை காலதாமதமின்றி எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார். அதை நான் முற்றிலும் ஏற்றுக்கொள்கின்றேன். அவ்வாறாகத்தான் நாங்கள் எதனையும் அதற்குரிய feasibility ரிப்போர்ட், என்வாரன்மெண்டல் ரிப்போர்ட் இவற்றை எல்லாம் எடுத்துக்கொண்டுதான் எங்களுடைய நடவடிக்கைகளில் நாங்கள் இறங்க வேண்டும். அவ்வாறு செய்யாமல் தான் தோன்றித்தனமாக நடவடிக்கைகள் எடுப்பதை நாங்கள் வரவேற்க முடியாது. இது சம்பந்தமாக இல்ல 2-3 விடயங்கள் இருக்கு. ஒன்று சூழல் மாசடைதை பற்றி நானும் முழுதாக கௌரவ முதலமைச்சரோடு இணங்குகிறேன். அது எந்த தருணத்திலேயாவது வெளிப்படுமாக இருந்தால் இது மூலமாக சூழல் மாசடையும் அல்லது பாரம்பரியமாக செய்து வருகிற தொழில் முறைகளுக்கு பாதிப்பு வரும் என்று சொன்னால் நாங்கள் அதனை நிறுத்தவும் தயங்கக்கூடாது. ஆனபடியால் தான் அப்படியான ஒரு கருத்து வந்தபோது அதை குறித்து அறிக்கையை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதில் நாங்கள் பொறுப்பாக செயற்பட வேண்டும். ஆனால் அவர்கள் சொல்லுகிற இன்னொரு கருத்து, ஆரம்பத்தில் மாவட்ட செயலாளரும் சொல்லியிருந்தார், இது சூழல் சம்பந்தமான விடயம் அல்ல, இதற்கான அனுமதி மாகாண காணி அமைச்சினாலே கொடுக்கப்பட்டதான ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அது சரியான நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அதை பற்றின முரண்பட்ட கருத்துக்கள் இருக்க முடியாது. ஒன்று மாகாண காணி அமைச்சு அனுமதி கொடுத்து காணியை இந்த காணியை உபயோகிக்கலாம் என்று அனுமதி கொடுத்திருக்க வேணும். 2014 எப்போவோ அப்படி கொடுத்திருக்குமாக இருந்தால் இது எங்களுக்கு தெரியாது, இது மத்தியிலிருந்து மட்டும் வருகிறது என்று சொல்லக்கூடாது. அந்த உண்மையான நிலைமையை நாங்கள் அந்த கோவையில பார்த்து அறிய வேணும். என்றால் இப்ப 4 நாட்களுக்கு முதல் கௌரவ முதலமைச்சர் ஒரு பகிரங்க கூட்டத்திலே சொல்லியிருக்கிறார், எனக்கு ஒன்றுமே தெரியாமல் உப்பளம் அமைக்கிறார்கள் என்று ஒரு பகிரங்கமான ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார். அது உண்மையா? அப்படி சொன்னது உண்மையா? கோவையில் நாங்கள் பார்க்க வேணும். மாகாண காணி அமைச்சுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதா? எதுவுமே தெரியாமல் இருந்தால் அது பாரதூரமான பிரச்சனை, ஒரு குற்றம். அப்படி செய்திருக்க கூடாது. ஆனால் கோவையில மாகாண காணி அமைச்சு தெரியத்தக்கதாக ஆதாரங்கள் இருக்கத்தக்கதாக முதலமைச்சர் பகிரங்கமாக அப்படி சொல்லியிருக்கிறதும் பாரதூரமான ஒரு குற்றம். டைம் போகுது, ஒரு மாசத்தால அடுத்த கூட்டத்தில் எங்க முதலமைச்சர் அவர் இதுக்கான என்னன்னு சொல்லுவேன். கௌரவ இணைத்தலைவர் அவர்களே, இப்ப இதுல நீங்க முடிஞ்சது இல்ல, நீங்க அடுத்த மாசத்துல இல்லைன்னு சொல்ல அவர் முடிஞ்சிடுவார். இல்ல இப்ப அவர் முடிஞ்ச பிறகு நான் கேட்கிறேன் என்றால் இல்ல இதுல வேற விவாதம் இல்ல. அவர்கள் 3 வருஷமாக வேளச்சேரி பிரதேச ஒருங்கிணைப்பு குளத்தில் ஆராயப்பட்டு ஒரு கிழமையில் என்வாயன்மெண்ட் அத்தாரிட்டி அதை ஆராய்ந்து ஒரு அறிக்கை தர வேண்டும்னு சொன்னது. இன்றைக்கு அந்த அறிக்கை இந்த கையில இருக்கா இல்லையா? அதுக்காக நாங்கள் இன்னொரு மாதம் கொடுக்கணும், நான் ஒரு வாரம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்.